வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் ஒரு செம்மையான சூப்பரான இல்ல ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இங்க வந்துட்டு நோ டிராமா நோ கிளிக் பேட் பட் வந்துட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, வெளியே எவ்வளோ போக முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பா மாஸ்க் போடுங்க. அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிட்டு சேஃபா இருங்க. ஸோ நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். வீடியோ பிடிச்சாக்க மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நண்பா. இந்த டாபிக் போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோ கரன்சின்னு என்ன நண்பா? கிரிப்டோ கரன்சினாக்கா ஒரு டிஜிட்டல் கரன்சி, இ கரன்சின்னு சொன்னா இல்லையா? ஸோ கிரிப்டோ கரன்சியில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நிறைய பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட ஆர்பிஐ இருக்கலாம், கவர்மெண்ட் இருக்கலாம், அப்புறமா பேமெண்ட் கேட்வேஸ் இருக்கலாம், டீலர்ஸ் இருக்கலாம், அப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ். இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுது, அதாவது யாருக்கு அதிகமாக லாஸ் ஆகுறது? நம்மளுக்கு தான், கஸ்டமர்ஸ். ஸோ என்னோட நண்பர்களில் ஒருத்தருக்கு லாஸ் ஆகுனா கூட எனக்கு லாஸ் ஆகிற மாதிரி நான் நினச்சிருப்பேன். ஏன்னா என்ன வந்துட்டு நம்பி நீங்கள் வரீங்க, வீடியோ பார்க்குறீங்க. ஸோ நான் சொல்கிறது கைட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணுறீங்க இல்லை விற்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அது லாஸ் ஆகுனாக்கா எனக்கு லாஸ் ஆன மாதிரி தான் நான் நினச்சிப்பேன். ஸோ நான் எவ்வளோ முடியுமோ அதுதான் சொல்கிறது. உங்களோட லைஃப் சேவிங்ஸை கண்டிப்பாக எப்பவுமே போடவே போடாதீங்க. ஒரு 100 ரூபாய் மினிமம். எனக்கா இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்கு, நான் சொல்ல விரும்பல, பட் சொல்றேன். வசீரெக்ஸ் இருக்கு. வசீரெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அதோட மினிமம் விட்ராவல் அமௌண்ட் வந்துட்டு 1000 ரூபாய். ஓகே, இன்னொன்று ஒரு ஆப் இருக்கு, எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா காயின் டிசிஎக்ஸ். ஸோ இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ஓகே பிகினர் இப்போதான் நீங்க கிரிப்டோ கரன்சி உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லும்போது காயின் டிசிஎக்ஸ் சூப்பரான ஆப். ஏன்னாக்கா இதுல வந்துட்டு மினிமம் விட்ராவல் வந்துட்டு 500 ரூபாய். நீங்க வந்துட்டு ஒரு 100 ரூபாய் இல்லை 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணி அது போர்ட்ஃபோலியோ இன்னும் அதிகமாக நீங்க வந்துட்டு 500 ரூபாய் கண்டிப்பா விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு பேசிக், அதாவது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் கிரிப்டோ கரன்சி உள்ளனா காயின் டிசிஎக்ஸ் நீங்க போகலாம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஓகே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு லாஸ் ஆனாங்க எனக்கு லாஸ் ஆக மாதிரின்ட்டு. ஸோ நீங்கள் நம்பி வரீங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேம் ஆடிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி லீகல், ஆமாம். ஸோ இல்லீகல் இல்லை. ஸோ கிரிப்டோ கரன்சி லீகல் இந்தியாவில். ஸோ எப்படி சொல்கிறேன்னாக்கா இந்த வருஷம் மார்ச்சில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட், அதாவது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை லீகலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் இருந்தாலுமே ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணதுலேயே இருக்காங்க. ஸோ ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஸோ அதை ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி எதுவுமே ஒரு அந்த மாதிரி ஒரு பவர் இல்லை இல்லையா இந்தியாவில். ஸோ ஆனாலுமே ஆர்பிஐ வந்துட்டு நிறையா மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நிறையா இந்த ரவுட்டர்ஸ் அப்புறம் வேற சோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா நிறைய பேங்க்ஸ் இப்போ வந்துட்டு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, வசீரெக்ஸ், வேற இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேங்க்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐசிஐசி பேங்க்லன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ த டிஸ்கஷன்ஸ் ஆர் இன்ஃபார்மல், this is enough ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நோ ஒன் வாண்ட்ஸ் டு கோ அகேன்ஸ்ட் த ரெகுலேட்டர். ஸோ ரெகுலேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்துட்டு பப்ளிக்கா சொல்லனாலுமே இன்ஃபார்மலா பேங்க்ஸ்குள்ளவே சொல்லிட்டு இருக்காங்க இப்படி நீங்க வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணணும்னு. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஐசிஐசி பேங்க்ல முதலாவது. அடுத்தது வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க்லையும் கூட போட்டிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் ஹேஸ் டேக்கன் அ வெரி நெகட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கிரிப்டோ. They are citing internal polity and risk measures and have stopped transaction with crypto exchanges. So நீங்க ரெண்டு பேங்க் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசி சொல்லிட்டேன், ஆக்சிஸ் சொல்லிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இதை பார்த்து இன்னும் நிறைய பேங்க்ஸ் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கிரிப்டோ பேன் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நெகட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாக்கா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். ரிசர்வ் பேங்க், அதாவது இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஹஸ் இன்ஃபார்மலி ஆஸ்க்ட் லெண்டர்ஸ் டு ஸ்டாப் டீலிங் வித் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ட்ரேட்ஸ். ஸோ இந்த லெண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பேங்க்ஸ். ஸோ நிறைய பேர் இப்போ, அதாவது நான் காயின் ஸ்விட்ச் செம்மையான ஒரு ஆப் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி வாங்குறதுக்கு இல்லை செல் பண்ணுறதுக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்துட்டு ஐயா நான் டெபாசிட்டே பண்ண முடியாது.
ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லயே மெயின் பேஜ்லயே ஹோம் பேஜ்லயே பார்க்கலாம் ஐஎன்ஆர் டெபாசிட்ஸ் ஆர் டிசேபிள்டுன்னு வருது. அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னாக்கா எல்லா பேங்க்ஸுமே காயின் ஸ்விட்ச்ல தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்ஸும் காயின் ஸ்விட்ச்ல இருந்து அதாவது அவங்களோட டீலிங்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நம்ம வந்துட்டு காயின் ஸ்விட்ச் கூட ஒர்க் பண்ண போறதுலன்ட்டு இதே மாதிரி தான் வசீரெக்ஸ் அப்புறம் காயின் டிசிஎக்ஸ் கூட ஆகலாம். பட் பாதிக்க யார் படுறது? நம்ம தான், அதாவது கஸ்டமர்ஸ். ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா the country is working on creating a law to ban cryptocurrencies even after a Supreme Court ruling allowed banks to engage in transactions. Supreme Court, அதாவது Honorable Supreme Court இந்த மாதிரி கிரிப்டோகரன்சி நீங்க ட்ரேட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணலாம் சொல்லணுமே இந்த ஆர்பிஐ வந்துட்டு இல்ல கண்ட்ரி டோட்டல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கிரிப்டோகரன்சி பேன் பண்ணதுக்காக. மூணாவது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னாக்கா the Reserve Bank of India is concerned that the crypto dealings may lead to money laundering. ஸோ இதுதான் மூணாவது கடைசி பாயிண்ட்னு சொன்னோம். ஸோ ஏன் இந்த ஆர்பிஐ வந்துட்டு இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணுறதுக்கு இந்தியாவில்? ஸோ வந்துட்டு ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க நம்மளோட இந்தியாவோட கிரிப்டோ கரன்சி வர போகுது, அதால நம்ம வந்துட்டு நிறைய பேன் பண்ண போறோம், அதுக்கு நிறைய ஒரு எக்ஸ்போஜர் தர போறோம், அதால தான் நம்ம பேன் பண்ண போறோம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த மணி லாண்டரிங். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ கிரிப்டோ கரன்சியில அதோட வேற அட்ரஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு கிரிப்டோ கரன்சி மூலமா இந்த ஃபாரின் பேங்க்ஸ்ல இருந்து காசு வரும். ஸோ எங்க போகுது எங்க வருது கிரிப்டோ கரன்சி யாருமே ட்ராக் பண்ண முடியாது. அதால தான் இந்த ஆர்பிஐ ரொம்ப கன்சர்ன்டா இருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள நடந்துட்டே இருந்தாக்கா கண்டிப்பா நான் சொல்றேன் கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் பேன் ஆயிடும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்லிமெண்ட்ல இந்த ஜூன் இல்லை ஜூலை மாதத்துல பார்லிமெண்ட்ல நடக்கிற ஒரு மீட்டிங் சொல்லலாம். அதுல பாசிட்டிவ் ரெகுலேஷனுக்காக எல்லாரும் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வசீரெக்ஸ்ல கூட நீங்க பார்க்கலாம் அந்த ட்விட்டர் ஹேண்டல்ல எல்லா ட்வீட்லயும் அவர் வந்துட்டு கீழே இந்தியா வான்ஸ் கிரிப்டோன்னு போட்டிருக்காரு. ஸோ ஏன் தருமா இப்போ நார்மலா எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல ஓகே டாஷ் காயின் விட்டுருங்க, இந்த மீம் காயின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மீம் காயின்ஸ்ல டாஷ் காயின் வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான காயின்ஸ் இருக்குன்னு சொன்னா. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன காயின்ஸ் இப்போ புதுசா அந்த ஷிபா இன்னும் காயின், ஸோ அதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இல்லை. அதால இந்த காயின்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ எக்ஸ்போஷர் தரக்கூடாது. ஸோ பாசிட்டிவ்ல ரெகுலேஷன் பண்ணுவோம். அதாவது பிட் காயின் இருக்கு, எத்தேரியம் இருக்கு, அப்புறம் பிஎன்பி இருக்கு, ஸோ நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற காயின்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவா ரெகுலேட் பண்ணும். அப்புறம் இந்த சின்ன சின்ன காயின்ஸ் இவங்க வந்துட்டு ஓகே சின்ன சின்ன காயின் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க, ஏன்னாக்கா அவங்களுக்கும் காசு சம்பாதிக்கணும். ஸோ அவங்களுக்கும் சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் காசு சம்பாதிக்கணும். நம்ம ஏன் கிரிப்டோ கரன்சிக்குள்ள வருதுனாக்கா நம்மளோட காசை வந்துட்டு டபுள் ஆக்குறது இல்லை ட்ரிபிள் ஆக்குறதுக்கு, இன்னும் கொரியறதுக்கு இல்லை. ஸோ கிரிப்டோ கரன்சியே வந்துட்டு டபுள் ஆகணும்னாக்கா இந்த மாதிரி பாசிட்டிவ் ரெகுலேஷன் கண்டிப்பாக நடக்கணும். கிரிப்டோ கரன்சி பேன் ஆகக்கூடாது இந்தியா. ஸோ என்னோட சஜஷன் இதுதான். என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு உங்களோட கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட லைஃப் சேவிங்ஸ் டோட்டலாக போடாதீங்க. எப்படி இந்த குளோபல் கான்டெஸ்டோ பண்ணாரு. ஸோ அவரோட ஃபுல் டோட்டல் லைஃப் சேவிங்கே போட்டு அவர் வந்துட்டு டாஷ் காயின் ஏதோ அது ஃப்ளூக்ல படிச்சிச்சு ஓகே சொன்னா ஒரு கோடீஸ்வர் ஆயிட்டாரு. பட் இப்போ திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காயின்ஸ் அப்படியே மொழிச்சு வந்துட்டே இருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே மினிமமா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு போடலாம். பட் அதுக்கு மேலே நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ மினிமம்னாக்கா 100 rupees. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாக்கா ஓகே, இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த இந்தியன் அது எப்படி ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து அனாலிசிஸ் எப்படி இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு லாஸ் ஆகாத மாதிரி இருந்தால். என்னோட மோட்டிவ் என்னன்னாக்கா இந்த இப்போ கிரிப்டோ கரன்சிலேருந்து எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து நிறையா பேங்க்ஸ் வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதால் உங்களோட டோட்டல் லைஃப் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னாக்கா எந்த வரும் ஒரு கைடன்ஸ் தான் இந்த மாதிரி ஓகே நீங்கள் மேலே போயிட்டு இருக்கு கீழே போயிட்டு இருக்கு ப்ரைஸ் நீங்கள் ஓகே பார்க்கலாம் அனலைஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ இந்த காயின் மேலே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் தான் பண்ணணும், இப்போதான் விற்கணும், அப்போதான் செல் பண்ணணும், இல்லை அப்போதான் பை பண்ணணும் நான் சொல்லவே மாட்டேன். உங்களோட காசு. ஸோ நான் காசு கொடுக்கறது இல்லை. ஸோ உங்களோட காசு, அதால யோசிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் எப்போ மேலே போகுதோ கண்டிப்பாக நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நண்பர்களே இந்த வீடியோ முடிக்க வர நான் சொல்லிட்டேன். இப்படிதான் ஆர்பிஐ வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணுறதுல இல்லை ஆர்பிஐன்னு சொல்ல முடியாது, ஃபுல் டோட்டல் கவர்மெண்ட்டே கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணுறதுல இருக்காங்க.
ஸோ நீங்கள் இதை பண்ணீங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, பேன் பண்ணுமா இல்லை அப்படியே இருக்கணுமான்ட்டு. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நினைக்கிறேன் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்துடும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குடும்பத்தை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே இந்த மாதிரி செம்மையான விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த முறை சந்திக்க வரை திஸ் இஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.